ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மாயவரத்துலேருந்து என்னுடைய சொந்த ஊர் அரங்கக்குடி வடகரைக்கு போகிற வழியில் நார்மலான சாலையை தேர்ந்தெடுக்காமல் பெரிய கடத்தருவிலேருந்து நேரடியாக வர்றப்போ தருமபுரம் சாலை வழியாக நேராக உள்ளார வந்து தருமபுரம் ஆர்ச்சில் இணைந்து மண்டமந்தல் போகிற வழியை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த வழியில் வந்து இயற்கை காட்சிகள் அதிகமாக இருக்கும். ரெண்டு பக்கமும் பசுமை புடைசூழ அழகான ஒரு நேர்த்தியான ரோட்டில் எங்கெங்கும் ஒரு பசுமை நிறைந்த ஒரு சூழலோடு அந்த நம்ம வாகனத்தில் பிரயாணம் செய்கின்ற அந்த அனுபவம் ரொம்ப அலாதியாகவும் மனசிற்கு ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஒரு அற்புதமான ஒரு நேர் அதிர்வலைகளை தரக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க. பாருங்கள், ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குது. சமீபத்தில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பக்கமும் பசுமையான சாலைகள். நேராக போய் தருமபுரம் ஆதீனம் அந்த மடம் ஒன்று இருக்கும். அந்த மடத்தை தாண்டி தருமபுரம் ஆர்ச்சில் போய் ஜாயிண்ட் ஆகும். அங்கே மெயின் ரோடு மாயவரம் மண்டமந்தல் மெயின் ரோட்டோட அந்த தருமபுரம் ஆர்ச் இணைகிற இடத்துல தான் இந்த ரோடு இணையும். எவ்வளோ அழகாக சூப்பராக நேர்த்தியாக ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இந்த சாலை. இது வந்து நைட்டில் வர்றதை தவிர்த்துருக்கலாம். ஆனால் பகலில் வெளிச்சம் இருக்கிறப்போ வர்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டில் கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் வண்டி பங்க்சர் ஆகிடுச்சின்னா, ஏதாவது வாகனங்கள் பழுதுபட்டால் வந்து கடை டக்குன்னு இருக்காது. மெயின் ரோட்டில் வந்தால் கடை இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளவு அழகாக காட்சி அளிக்குதுன்னு. பாருங்கள், தருமபுரத்தினுடைய மடம் வந்துருச்சு. ஆக்சுவலாக பாருங்கள், அழகான ஒரு சாலைகளில் இந்த சாலைகளில் அடிக்கடி நான் வந்திருக்கேன். நான் தருமபுரத்தில் 8, 9, 10ஆம் வகுப்புகள் படிக்கிறப்போ அடிக்கடி இந்த மடத்துக்கு கூப்பிட்டு வருவாங்க நிகழ்ச்சிகளுக்காக, ஈவெண்ட்ஸ்க்காக. பாருங்கள், அந்த ரோடு அழகாக இப்போ போய் நேராக அந்த தருமபுரம் ஆதீனம் ஆர்ச்சில் வந்து இணைய போகுதுங்க. ரொம்ப அழகான சாலைகள்ங்க. வந்து விடுமுறை கிட்டத்தட்ட 1 மாதம் நிறைவடைய போகிறது. இன்னும் ஓரிரு தினங்களில் திருப்பியும் வளைகுடா பயணம், வளைகுடாவை நோக்கி வந்து பிரயாணத்துக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன். ஊரில் இந்த 1 மாதம் இருந்த அதிர்வலைகள், ஒரு அற்புதமான அனுபவங்கள், எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு அற்புதமாக இந்த இடங்களை, பல இடங்களை சென்று அந்த அனுபவித்த அந்த சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மனசில் பொக்கிஷம் போன்று சுமந்து கொண்டு அப்படியே இந்த வீடியோக்களையும் நிறைய எடுத்து அடிக்கடி இதை திருப்பி பார்க்குற மாதிரியான மெமரிஸை, எவர்கிரீன் மெமரிஸை அந்த வீடியோக்களையும் அந்த ரெக்கார்ட் பண்ண அந்த மகிழ்ச்சியோடு உங்களுக்கும் பார்க்க தந்த அந்த மன நிறைவோடு திருப்பியும் வளைகுடா பிரயாணம் இன்னும் சில தினங்களில் வருகின்ற வீடியோக்கள். இனிமேல் நம்ம வந்து துபாய், அபுதாபி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அமீரக வீடியோக்கள் நிறையா வழக்கம் போல் போடுறேன். நான் வழக்கமாக யூடியூப்பில் மட்டும் போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்லேயும் நான் போஸ்ட் பண்ண நீங்கள் எல்லோரும் பார்ப்பதற்காக மிக்க நன்றி, சந்தோஷம்.